பக்தி நேரம் யூடியூப் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். தல வரலாறு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு பெரும் ஆனந்தத்தோடு இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். காரணம், இன்றைய இந்த பக்தி நேரத்தினுடைய பதிவு 350வது பதிவு. குறிப்பாக நம்மளுடைய தல வரலாறினுடைய 35வது பதிவை இன்றைக்கு நீங்கள் கண்டு ரசித்து கொண்டிருக்கின்றீர்கள். இவை இத்தனை வளர்ச்சிக்கும் பக்தர்களாகிய உங்களுடைய அன்பும் இறைவனினுடைய அருளும் மட்டுமே தான். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த 35 350 பல வருடங்களாக வளர்ந்து இந்த பக்தி என்னும் வேர் விருட்சமாக வளர்ந்து உங்கள் முன்னே நாங்கள் இறை பணியை தொடர்ந்து செவ்வனே செய்ய வேண்டும். அதற்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எதிர்நோக்குகின்றோம். இன்றைக்கு தல வரலாறு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய, தரிசிக்க இருக்கக்கூடிய அற்புத தலம் சச்சிதானந்தபுரம், தென் புலியூர், ஆனந்த கூத்தனூர், செண்பகப்பொழில் என்ற பல பெயர்களுக்கு உரிய ஒரு அற்புத கஷேத்திரமான தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயம்தான். பொதுவாக கூறுவார்கள் காசிக்கு சென்று மறைந்தால் முக்தி என்று. ஆனால் தென்காசியில் பிறந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, மறைந்தாலும் சரி, முக்திதான் என்று அங்கு இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் ஒவ்வொரு நாளும் அதனுடைய பெருமையை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த சிறப்பான ஆலயத்தினுடைய வரலாறை உணரலாம். வாருங்கள்.
காசி விஸ்வநாதர் ஆலயத்தினுடைய இந்த ராஜகோபுரத்தினுடைய அதிசயத்தை எல்லோருமே அங்கு செல்லக்கூடியவர்கள் கூறக்கூடிய ஒரு அற்புத தருணமாக அமைகின்றது. அதாவது பராக்கிரம பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தினுடைய ராஜகோபுரம் அதிசயமிக்க அறிவியல் தன்மை உடைய ஒரு இடமாக கூறப்படுகின்றது. அதாவது பொதிகை மலையிலிருந்து ஆரியங்காவு கணவாய் வழியாக வரக்கூடிய அந்த காற்று நம் அனைவரையும் மெய்மறந்து உள்ளிழுக்கக்கூடிய ஒரு தனித்துவமான அதிசயம் நிறைந்த காற்றாக திகழ்கின்றது. அதாவது இந்த ராஜகோபுரத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய ஒவ்வொருவரையுமே காற்று பின்னிருந்து கோயிலுக்கு உள் தள்ளுவது போன்ற ஒரு உணர்வை நாம் உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்தில் நிற்கும் பொழுது காற்று சுழன்று வீசக்கூடிய அந்த உணர்வையும் உங்களால் உணர முடியும். அதேபோல் ஆலயத்திலிருந்து வெளி செல்லும் பொழுதும் காற்று பின்னிருந்து நாம் வெளியே நகர்த்துவது போன்ற ஒரு உணர்வையும் இந்த ஆலயத்தில் நம்மால் உணர முடியும். அதாவது ஒரே நேர்கோட்டில் எந்த ஒரு தடுப்பும் இல்லாமல் இரு திசையிலிருந்தும் காற்று முந்தக்கூடிய ஒரு அற்புத காட்சியை இந்த ஆலயத்தில் நாம் உணர முடியும். இதை எழுப்பிய பராக்கிரம பாண்டியனுடைய அற்புதமான ஒரு தல வரலாறு உங்களுக்காக காத்திருக்கின்றது. அடுத்து நாம் அதை தான் காண இருக்கின்றோம். பாண்டிய மன்னன் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர், எந்நேரமும் சதா சிவனை வணங்கக்கூடிய ஒரு பக்தராக திகழ்கின்றார். ஒவ்வொரு நாளும் அருகில் இருக்கக்கூடிய காசியம்பதி என்னும் ஆலயத்திற்கு சென்று சிவனை வழிபட்டு வரக்கூடியவராக திகழ்கின்றார். எப்படி செல்வார் என்றார், அதிகாலையில் சொல்லக்கூடிய அந்த முகூர்த்த நேரம் என்று நாம் கூறுவோம் இல்லையா, பிரம்ம முகூர்த்தம், அந்த நேரத்தில் வான்வழியாக பறந்து சென்று இறைவனை முதலில் தரிசித்த பிறகே தன் கோட்டைக்கு வந்து ஆட்சி புரிவார் என்று எல்லோராலும் கூறப்படுகின்றது. அப்படி காசியம்பதியில் தரிசிக்கக்கூடிய அந்த சிவபெருமானை போலவே ஒரு ஆலயத்தை தான் இருக்கக்கூடிய, தான் வசிக்கக்கூடிய இடத்தில் கட்ட வேண்டும் என்பது மன்னனினுடைய ஒரு நீண்ட நாள் கனவாக இருக்கின்றது. அப்பொழுது ஒரு முறை கனவில் சிவனார் தோன்றுகின்றார். தோன்றிய பிறகு, இங்கு காலை நீ கண் விழித்தவுடன் உன் முன்னே ஒரு எறும்புகளின் கூட்டத்தினை நீ காண்பாய். அந்த எறும்பு கூட்டம் கூட்டமாக எங்கு செல்கின்றதோ அந்த திசையை நோக்கி சென்றால் நீ என்னை காண முடியும். அங்கு நான் வந்து லிங்க வடிவத்தில் உனக்கு காட்சி தருவேன். அந்த லிங்கத்தினை எடுத்து நீ ஆலயத்தினை உருவாக்கலாம் என்று குறிப்பிடுகின்றார். கனவு தெளிந்தவுடன், காலை விடிந்தவுடன் எறும்புக்காக மன்னன் காத்திருக்கின்றார். அதே போல எறும்பு வரிசையாக செல்ல புறப்பட ஆரம்பிக்கின்றது. எறும்பினை தொடர்ந்து இவரும் பயணம் செய்கின்றார். அந்த எறும்பு ஒரு செண்பக பொழில் நிறைந்த ஒரு இடத்திற்குள் செல்கின்றது. அங்கு பார்க்கும் பொழுது
சிவபெருமான் லிங்க வடிவத்தில் காட்சி தருகின்றார். மெய்சிலிர்த்த மன்னன் அந்த லிங்கத்தினை சுற்றி சிவனாரே சிவனாரே என் சிவபெருமானே என்று வலம் வருகின்றார். லிங்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு சென்று அற்புதமான ஒரு ஆலயத்தினை உருவாக்குகின்றார். அந்த ஆலயம்தான் இப்பொழுது தென் திசையில் முக்தியை நாடக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே காசி விஸ்வநாதராய் காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய பழமையான சிறப்பு ஒன்று உள்ளது, அதை நாம் உணரலாம்.
மிகவும் பழமையான தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஏராளமான கல்வெட்டுகளும் தகவல்களும் நமக்காக பொக்கிஷமாக குவிந்து கிடக்கின்றது. குறிப்பாக கூற வேண்டுமென்றால் இந்த ஆலயத்திற்கு மன்னன் வழங்கிய பொருள் என்ன, நிலங்கள் என்ன, ஆபரணங்கள் என்ன, என்னென்ன உதவிகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளது, இவை அனைத்துமே இங்கு ஆதாரங்களாக கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டுள்ளதை இன்றளவும் நீங்கள் சென்று காண முடியும். அது மட்டும் இல்லாமல் வடதிசையில் விளங்கக்கூடிய காசிக்கு சென்று இறை தரிசனம் நிகழ்த்த இயலவில்லையே இறைவா, எனக்கு உன் காட்சி கிடைக்காதா என்று இயங்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே தென் திசையில் தென்காசியில் காசி விஸ்வநாதரினுடைய அருள் காத்திருக்கின்றது. ஆதலால் எல்லோரும் ஒரு முறையேனும் தென்காசி காசி விஸ்வநாதரை சென்று தரிசித்து முக்தி பெற வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக 35வது பதிவினை கொடுத்த மகிழ்ச்சியோடு ஸ்தல வரலாறு நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும், தன் இறை பயணத்தை செய்து கொண்டே இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.